காதல். நான் உன்னை வளர்த்தவ சூர்யா. என்னை விட உன் நடவடிக்கைய யாரால புரிஞ்சுக்க முடியும்? உன் கண்ணுல சந்தோஷத்தை நான் பார்த்தேன் சூர்யா. உனக்கு காதல் வந்துருச்சு. ஆமா, இது என்னமோ பெரிய அனுபவசாலி மாதிரி சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இத தெரிஞ்சிக்க அனுபவம் தேவையில்லை சூர்யா. உனக்குள்ள புதுசா காதல் வந்துருச்சு, அது மட்டும் உறுதி. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க தானம்மா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? காலேஜ்ல படிக்கும் போதும் அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு அமையல. நீ படிச்சதும் பாய்ஸ் ஸ்கூல். உன்னோட ஐபிஎஸ் ட்ரைனிங்ல சொல்லவே வேணாம், சான்ஸே இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா உன் முகமாற்றத்தை பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியலன்னா நான் என்ன பொம்பளை? கல்யாணமே பண்ணிக்கல, ஆனா காதல்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மாதிரி பேசுறீங்க. கல்யாணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சூர்யா. அதுவும் இல்லாம எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது? நான் எல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கணக்கு வாத்தியார கரெக்ட் பண்ண பார்த்தவ. யாரு நீங்க? நம்பிட்டேன். இத பாரு, நீ பேச்ச மாத்தாத. இப்ப என் லவ் உண்மையாங்கிறது பேச்சு இல்ல, உனக்குள்ள வந்திருக்கிற லவ்வ பத்தி தான் இப்ப பேச்சு. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நீ எப்பெல்லாம் தனியா இருக்கிறியோ, நமக்கு யாரும் இல்லைன்னு தோணுதோ, அப்போ உன் மனசை ஒருநிலைப்படுத்தி கண்ணை மூடி யோசி. அப்போ உனக்கு உன் மனசுக்குள்ள ஒரு பிம்பம் தெரியும். அவங்க தான் உன் கூட லைஃப் முழுக்க வருவாங்க. அப்படி யார் தெரியறாங்களோ அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணும். நான் நிஜமா தான் சொல்றேன் சூர்யா. இப்ப நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் போறேன். ஆனா இந்த தனம்மா சொன்னத நீ பண்ணி பாரு. அப்ப உனக்கே தெரியாம உனக்குள்ள காதல் வந்திருக்கிறது உனக்கே புரிய வரும். அப்படி வந்திருக்கிறது உண்மைன்னா உடனே நீ முடிவெடு. அதுதான் உனக்கு இப்போதைக்கு நல்லது. அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அத பார்த்து சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். ஏன்னா காதலை பத்தியே நினைக்காத ஒருத்தனோட மனச ஒருத்தி காதல் மூலமா ஆக்கிரமிச்சிருக்கான்னா நிச்சயம் அவ என் செல்லத்துக்கு ஏத்தவளதான் இருப்பா. அவ யாரா இருந்தாலும் சரி, விட்டுறாத. உடனே கல்யாணம் பண்ணிக்க. எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பத்தி குச்சி கண்ணு காட்டி பத்த வச்சு போறாளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. வெக்கப்பட்டு பேசி பேசி சொக்க வச்சு போறாளே, கிட்ட வந்து ஒன்ன பார்க்க ஏதோ தோணுது. தனமா சொன்னது சரிதான் போல இருக்கே. கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா என் வாழ்க்கையில சந்தோஷமான நினைவுகள் எல்லாத்துலயும் கயல் மட்டும்தான் வரா. ஒருவேளை என்ன அறியாம அவளை நான் லவ் பண்ணிருக்கணும். அவளை கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நாமளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. காக்கி சட்டைய விளங்கடிச்சாளு நீ, காவல் எனக்கு ஓ நினப்பு தானடி. நீ தொட்டு போக நூலந்து போன காத்தாடியான நீ, வத்தி குச்சி கண்ணை காட்டி பத்த வச்சு போறாளே. என் புள்ள இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
தேனு ஆளே மாறி போயிட்ட. அப்படியா? போன் பண்ணதும் கிளம்பிட்ட. மாமா மேல அவ்வளவு பாசம். என்னடி நீ இவ்ளோ மெலிஞ்சு போயிட்ட? தேனே 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 எப்பமா வந்த? இப்பதான் அப்புறம் முனுசாமி, சார். பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க ரூம்ல கொண்டு வச்சிரு. சரிங்க சார். அம்மாடி, உன் டிராவல்லாம் எப்படிமா இருந்துச்சு? இப்ப அதுவா முக்கியம்? மாட்டினேன். நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இரு. கொஞ்சம் என் பொண்ணுகிட்டயாவது பேசலாம்னு பார்த்தேன். என்ன? அது ஒண்ணு இல்ல, ரூம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாமா. ஓ, இந்தா இத போய் உள்ள வை. ஓகே. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. மீதியை நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் ஆரம்பிப்போம். ஹாய் பாட்டி, ஐ லவ் யூ so much. வாத்தேன்னு எப்படி இருக்க? பார்க்க எப்படி இருக்கேன் பாட்டி? நல்லாதான் இருக்க. ஜமீன்தார் கமலாமாவோட பேத்தி நல்லா இல்லாமையா இருப்பேன்? என்ன பாட்டி, நான் வந்ததுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க குரல்ல இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே. என்ன பாட்டி, மாமாவோட கல்யாணம், பேத்தி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன், இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க இப்படி டல்லா இருக்கீங்க. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா பாட்டி? தேனு, உன் பாட்டிக்கு உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுதான் நொந்து போய் கிடக்கு. மனசுக்கு என்ன பாட்டி? நான் சந்தோஷமா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறப்ப நீங்க இப்படி டல்லா இருக்கலாமா? எனக்கு பிடிக்கல பாட்டி. கல்யாணம் நின்னு போனதுனால தாண்டி இவங்க இப்படி இருக்காங்க. என்னம்மா சொல்ற? கல்யாணம் நின்னு போச்சா? ஏன்? கல்யாண பொண்ணு ஓடி போனா கல்யாணம் எப்படி நடக்கும்? ஜெமீனோட மான மரியாதைலாம் போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. வர உனக்கு இதெல்லாம் தெரிய வேணான்னு தான் சொல்லல. ஐம் சாரி பாட்டி. சரி சரி, பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். தேனு, நான் ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருந்த விஷயம் உன்னால இப்ப நடக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி எப்படியாவது உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்கி காட்டுறேன். அது நடந்து முடிஞ்ச உடனே அப்புறம் காட்டுறேன் இந்த பத்மா யாருன்னு. அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா போதும். நீ என்ன சொல்றியோ அதை நான் சரியா செஞ்சு முடிக்கிறேம்மா. அப்படி சொல்லடி என் தங்கம். வா. மாப்ள, மாமா நம்ம பிரச்சனை என்னைக்குமே தீராது. பாத்துவா. டாக்டர் கவிதாவை செக்கப்புக்கு வர சொன்னது நீங்களும் பரண்டிட்டீங்க. போய் டாக்டரை பார்த்துட்டு செக்கப்பை முடிச்சுட்டு வாங்க. வேலை நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க இருந்தானே பார்க்கணும். சரி மாமா. எல்லாம் சரியாயிடும்பா. என் புள்ள பிறக்கும்போது தாத்தாக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காது பாருங்க. நீங்க தைரியமா இருங்க. எல்லா பெத்தவங்களும் பிள்ளை பிறக்கும் போது நினைக்கிறது சொல்றதுதாம்மா. அப்படியே நடந்துருது. ஏன் குழந்தை நடத்தி காட்டும்பா. உன் குழந்தையாவது ஜெயிச்சு காட்டுட்டும்மா. சரி, நேரமாகுது, கிளம்புங்க. பார்த்து பத்திரமா பார்த்துக்குமா. போமா. நீங்களே சரி மாமா, போங்க. பாத்துமா. தம்பி, மெதுவா. சார், பார்த்து பத்திரமா மெதுவா கூட்டிட்டு போகணும். சரியா? சரிங்க சார். போயிட்டு வரோம் மாமா. சரி மாப்பிள்ள, போலான்னு. பெரியவ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் உண்டாயிருக்கா. அவளுக்கு நியாயமா செய்ய வேண்டிய சாங்கிய முறைய கூட என்னால செய்ய முடியல. அப்புறம் எதுக்கு நான்லாம் ஒரு அம்மா?
அவளை பெத்தெடுக்கும் போதே மனசுக்குள்ள எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்பவே வீட்டுல சொத்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. கவிதா தலைச்சம் புள்ளைய பெத்தெடுக்க போகும்போதும் என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்குது. என்னதான் என் தலையில எழுதி வச்சிருக்கானோ அந்த ஆண்டவன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு. என்னம்மா இது, நீயே இப்படி பேசிக்கிட்டு? எனக்கு போராடுற தைரியம் கொஞ்சமாவது இருக்குன்னா அது உன்னை பார்த்துதாம்மா. நீயே இப்படி மனசு உடைஞ்சு பேசலாமா? அக்காக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்மா. நீ தைரியமா இரு. அழாத. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா. நான் சரண கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவர் எப்பவும் என்ன புரிஞ்சுக்கல. இதுல உனக்கு ஜமீன் பேரு வேற. இதுக்கெல்லாம் நீ எங்கேயாவது நாடுகிட்டு போய் சாகலாம். உனக்கே இதெல்லாம் இல்லைங்கிற போது உன் பொண்ணுக்கு மட்டும் எப்படி இருக்க போகுது? அப்படிலாம் பேசாதீங்க. அதான் எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். இதுதான் உன் குடும்பத்தோட யோகிதை. உன் குடும்ப லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ இல்லைங்க. கல்யாணி, கல்யாணி. அம்மா, அப்பா கூப்பிடுறாரு. சரி வா. என்னங்க? சாப்பாடு எடுத்து வை. சேர்ந்து சாப்பிடுவோம். 3 பேர் சேர்ந்தே சாப்பிடுவோம். உட்காருங்க. நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. 3 பேர் சேர்ந்தே சாப்பிடுவோம். உட்காருங்க. இந்த தட்டுப்புடி. கல்யாணி, ஒரே பாத்திரத்துல போட்டு நீயே பிசைஞ்சு கொடு. என்னங்க இது? நிம்மதி கல்யாணி. புரியல. சகல விதமான பிரச்சனைக்கும் ஒரே நிவாரணை இதுதான். இதை சாப்பாட்டில் விட்டு கலந்து கொடு. நம்ம 3 பேர் சேர்ந்து நிம்மதியா செத்து போயிடலாம். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? இல்ல கல்யாணி, ரொம்ப தெளிவா பேசுறேன். கல்யாணி, மூத்தவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, அது பொழைச்சுக்கும். செந்தில் மாப்பிள்ள அவர் நல்லபடியா பாத்துக்குவாரு. ஆனா நடுவுல பிறந்த காயத்ரினால நாம இப்படி கேவலப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த நிலைமையில சின்னவளை இப்படி விட்டு போறது நல்லதா படல. அதனாலதான் கவிதாவை செக்கப் போக சொல்லி ஞாபகப்படுத்தி அனுப்பிட்டு இந்த முடிவு எடுத்திருக்கேன். கல்யாணி, நம்ம கூட சேர்ந்து வகுத்து புள்ள கரியா சாகணும். காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் வேணா செத்து போறேங்க. நீங்க எதுக்குங்க சாகணும்? ஒன்ன சாக விட்டாலும் இல்ல ஒன்ன மட்டும் தனியா பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு நான் மட்டும் செத்தாலும் அது சுயநலம் கல்யாணி. அது மட்டும் இல்லாம அந்த ரஞ்சித் கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாய இப்போதைக்கு கண்டிப்பா தர முடியாது. அவ கேஸ் போட்டு நான் ஜெயிலுக்கு போய் அந்த அவமானத்தை தாங்கிட்டு வாழ்றதுக்கு
இந்த முடிவுதான் சரியா இருக்கும் தோணுது கல்யாணி. சேர்ந்து வாழும்னு அக்கினி சாட்சிய உன்னை கட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா இந்த கையால் ஆகாத வேணால உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல. நிம்மதியான சாவையாவது சேர்ந்தே சாகலாமே. பெத்தவங்க எண்ணத்தை புரிஞ்சுக்கிற அந்த பிள்ளைகளை பெத்தா இந்த கதிதான் கல்யாணி, இந்த கதிதான். அப்பா, அக்கா பண்ண தப்புக்கு நீங்க ஏன்பா சாகணும்? நான் வேணா செத்து போறேன். பெத்தவங்க எண்ணத்தை புரிஞ்சுக்கிற அந்த பிள்ளைகளை பெத்தா இந்த கதிதான் கல்யாணி, இந்த கதிதான். அப்பா, அக்கா பண்ண தப்புக்கு நீங்க ஏன்பா சாகணும்? நான் வேணா செத்து போறேன். என்ன கரை சேர்க்கறது தானே உங்களுக்கு அவமானமா இருக்கும். நான் இல்லன்னா அந்த பிரச்சனையே இல்லல்ல. கேக்குறது நல்லத்தமா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு சரியா வராதுமா. ஒருவேளை சுயநலமா இருந்தாலும் நான் மட்டும் வாழ்ற நீ சொல்லியிருந்தா கூட உன்னை விட்டுட்டு நாங்க சாக முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இருக்கிறது பெரிய சோகம். ஒரு பெத்தவங்களுக்கு புத்திர சோகம்தாம்மா. ஆனாலப்பட்ட துரோணரையும் தசரதனையும் புத்திர சோகம் தான் ஜெயிச்சது. என் கையாலே உனக்கு கொல்லி வச்சுட்டு நான் வாழ்றேங்கிறது வாழும் போதே நரகத்தை பார்க்கறதுக்கு சமம். அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு உனக்கு ஏமா இப்படி ஒரு ஆசை? அவ்வளவு கொடூரமானவன கொப்பேன் சொல்லு. ஐயோ அப்பா, நான் அப்படி நினைக்கலப்பா. சரிப்பா, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. நம்ம சேர்ந்தே செத்து போலாம். முதல்ல எனக்கு குடும்பம். உங்க அக்கா பண்ணின காரியத்துக்கு நம்ம எல்லாரும் விசந்துதான் சாகணும். மாமா, முதல்ல எனக்கு குடும்பம். உங்க
அக்கா பண்ணின காரியத்துக்கு நம்ம எல்லாரும் விசந்துன்னு தான் சாகணும். என்ன பண்றீங்க? அவசரத்துல புத்தி கேட்டு போயிடுமா என்ன? நீங்க பண்றது சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியல? நான் உங்களை என்னவோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி ஒரு மோசமான முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கை கழுவுங்க. வாங்க எந்திரிச்சு. ஏமாமா இப்படி? இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நாங்க சாகுறது சரி. இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி வந்திருந்தீங்கன்னா எங்க சாவை பார்க்க வந்த முத ஆளு நீங்க தான். நான் உங்க சாவை பார்க்க வரல, உங்க சம்மதத்தை கேட்க தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் கயல் கூட பேசணும், அதுவும் உங்க சம்மதத்தோட. அதுக்கு பெர்மிஷன் தருவீங்களா மாமா? இப்ப என்ன பண்ண போற பத்மா? இந்த விஷயத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? ஒரே குழப்பமா இருக்கு. குழம்புன குட்டையில தான் ஈஸியா மீன் பிடிக்க முடியுங்கிறது புத்திசாலிக்கு தெரியும். இப்ப நான் யாரு? அது உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்தே தெரியுமே. அடுத்து இப்ப நான் என்ன பண்றது? உள்ள போய் சுகமா படுத்து தூங்கு. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே. என் அம்மா மட்டும் கொஞ்ச நாள் உயிரோட போ, இல்ல என் அப்பா சாகுற வரைக்கும் இருந்திருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்ட கமலா. பாட்டி இடம் பேத்திக்குதான்னு அதே விதி முடிவு பண்ணிருக்கிறப்ப அத சரியா முடிச்சு வைக்கிறது தானே அந்த விதிக்கு கொடுக்கற மரியாதை. சரியா முடிச்சு போட்டு முடிச்சு வைக்கிறேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்லல. என்ன பத்மா? நடந்ததை நினைச்சா கஷ்டமா இருக்குமா? இன்னும் என்னென்ன சோதனை எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கோம் எனக்கே தெரியல. பெரியவங்க சும்மா சொல்லல. பல்லு பார்த்து மாடு பொடி, குலம் பார்த்து பொண்ணு எடுன்னு. என்னதான் பேருக்கு ஜமீன்தார்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் அப்பா கிட்ட இருந்து வாங்கி வாழ்ந்தவர் தானே அந்த உத்தம. நீங்களும் அப்பா ஆசைப்பட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக தகுதி தராதரம் பார்க்காம அந்த வீட்டு பொண்ணு எடுக்க சம்மதிச்சிங்க. அந்த ஆளுக்கும் சம்மந்திங்கிற மரியாதை கொடுத்தீங்க. ஆனா உங்க நல்ல எண்ணம் கடைசியில இப்படி அவமானப்படுற நிலைமைக்கு போகும்னு நான் நினைச்சு பார்க்கலம்மா. என்ன குறைச்சல் என் தம்பிக்கு? இன்னைக்கும் ஜில்லாவே அவனை கண்டு அலறுது. அந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு பேர் எடுத்து வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு அவனை கட்டிக்க இருந்த பொண்ணு அவனை விட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி இருக்கான்னு தெரிஞ்சா நாளைக்கு அவனை ஒருத்தராவது மதிப்பாங்களா? சொன்ன நேரத்துல கல்யாணம் மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா இந்த ஜமீன யாரு மதிப்பாங்க? நீங்களே சொல்லுங்கம்மா. பெரியவங்க உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம குடும்பம் இந்த கெட்ட பேரோட வாழ்றதுக்கு நீங்களே நம்ம சொந்தத்துல
யாராவது ஒரு நல்ல பொண்ணு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜமீனுக்கும் என் தம்பிக்கும் நல்லது. பத்மா, நீ இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுங்கிறத உன் வார்த்தையில வெளிக்காட்டிட்ட. இப்போ அம்மா நான் கேக்குறேன், எனக்காக ஒரு விஷயத்தை ஒத்துப்பியா? என்னம்மா இது பேச்சு? நீங்க சொல்லி நான் என்ன ஒத்துக்காம போக போறேன்? என்னன்னு தெளிவா சொல்லுங்கம்மா. இங்க பாரு, இந்த ஜமீனோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க மதிக்கிற மாதிரி நம்ம ஜமீன் இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. சூர்யாவோட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல நடக்கிறது தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, பண்றேன். சொன்ன நேரத்துல சொன்னபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இனி ஒரு பொண்ணை தேடி புடிச்சு கட்டி வைக்கிறத விட பேசாம தேன்மொழிய சூர்யாவுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா? கயல், நடந்தது நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனா காயத்ரிக்கு அவ எடுத்த முடிவு தான் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதை நினைச்சு நாம வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. எங்க அப்பா எந்த ஒரு முடிவையும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாரு. அவர் எடுத்த முடிவு இந்த வீட்டு பொண்ண தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணுங்கிறது. அப்படி அவர் ஆசைப்பட்டிருக்காருன்னா அது அர்த்தம் இல்லாம இருக்காது. மத்தவங்க பார்வைக்கு நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். ஆனா காயத்ரி எடுத்த முடிவால எனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்ல. ஒருவேளை அவ என்ன கட்டியிருந்து அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில விருப்பப்படாத சம்பவம் ஏதாவது நடந்திருந்தாதான் அது எனக்கு அவமானமா இருந்திருக்கும். கல்யாணம் நின்று போனதால எங்க ஜமீனோட பேருக்கோ புகழுக்கோ எந்த அவமானமும் வரப்போறதில்ல. ஏன்னா வாக்கு கொடுத்தது எங்க அப்பா. அவரோட வாக்கு நிச்சயம் நடக்காம போகாது. என் அப்பாவோட வாக்கு பழிக்கணும்னா சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல என் கல்யாணம் நடக்கணும். நடக்கும். அதுக்குதான் உன்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன். என்ன கயல், அமைதியா இருக்க? என்ன கட்டிக்க உனக்கு சம்மதமா? எங்க அப்பா வாக்க நாம தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம். அவர் இந்த வீட்டு பொண்ண தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சாரே ஒழிய காயத்ரியை தான் கொண்டு வரணும்னு அவர் சொல்லல. அதனாலதான் கேக்குறேன், எங்க அப்பா வாக்கு பொய்யா போகாம இருக்கணும்னா நீ என்ன கட்டிக்க சம்மதிச்சா சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல என் கல்யாணமும் நடக்கும், எங்க அப்பா வாக்கும் காப்பாற்றப்படும். ஆனா அதுக்கு உன் சம்மதம் முக்கியம். இது ஏன் கல்யாண கயல். நான் தெளிவா இப்ப ஒரு முடிவு எடுக்கதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல. என் அப்பா வாக்க காப்பாத்துறது மட்டும்தான் பெத்த மகனா எனக்கு முக்கியம். அதுக்காக தான் உன் சம்மதம் தேவை. ஏன்னா இதுல உன் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் உன்னை கம்பல் பண்ணல கயல். யோசிச்சு ஒரு முடிவை தீர்க்கமாவும் அதே சமயம் சீக்கிரமாவும் எடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். யோசி. ஆனா உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான்.
ஏன் அமைதியாயிட்ட? இப்படி ஒரு அசிங்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி பேசியிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா இப்ப நடந்த சந்தர்ப்பத்தை பத்மா பயன்படுத்திக்கிட்டான்னு நாளைக்கு ஒரு பேச்சு வருமே, அதுக்கு என்னம்மா பண்றது? கேட்டது நான். நாளைக்கு யார் என்ன சொன்னா என்ன? என் பேத்தி வந்தா இந்த ஜமீனோட கௌரவத்துக்கு நல்லது தானே? அடியாத்தி, இவ கூடவா இத்தனை நாளா குடும்பம் நடத்தணும்? எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? நாளைக்கு பேச்சு வேற மாதிரி போயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? ஏன்னா இதுல சூர்யாவோட சம்மதமும் இருக்கு. நாம மட்டும் ஆசைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ மனசுல வேற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்து அது தெரியாம நம்மளா ஒரு முடிவு பண்ணி என் பொண்ணு மனசையும் கெடுத்து அவ வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஒரு முறை நான் எடுத்த முடிவு சரிஞ்சிடுச்சு. ஆனா இனி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என் பேத்தி தான் இந்த ஜமீனோட மருமக. அத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்றேங்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியம். நம்ம குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டி. அப்புறம் இதுக்கு மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன சொல்றது? என்னம்மா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? உங்க வார்த்தைக்கு மேல வேற என்ன வேணும்? உங்களுக்கு இதுல சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். நிறுத்துங்கண்ணே. பார்த்து பார்த்து வாங்க மெதுவா. அங்கே இல்லம்மா, வாயத்தரமா. அப்பா முதல்ல வாய்த்தமா சக்கரை போடணும். வாயத்தரமா. மாமா, அவ என்ன கேக்குறா தெரியுமா? என்ன இவ்வளவு சந்தோஷம்னு கேக்குறா. அவ என் பொண்ணு மாப்பிள்ள, எனக்கு தெரியாதா? ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆட்டோ ஏறுறதுக்கு முன்னாடி சொன்னேன், பிறக்க போற குழந்தை தாத்தாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதுன்னு. அந்த வாக்கு பழிச்சிருச்சுமா. என் பேரை வயிற்றுல இருக்கும் போது இந்த தாத்தாவோட கௌரவத்தையும் பேரையும் காப்பாத்த போற சாமியா இந்த பூமிக்கு வர போறேம்மா. ரெண்டு பேரும் வாங்க, உள்ள போய் பேசிக்குவோம். இந்தப்பா ஐயா, மீதி செல்ற வேண்டாம், பேலன்ஸை நீயே வச்சுக்க. என் பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு என்னுடைய டிப்ஸ். டேக் இட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாமா. சரி உள்ள வாங்க. நீ வாமா. வாங்க வாங்க. என்ன கல்யாணி இப்படி அமைதியா இருக்க? ஏதாவது ஸ்வீட் செய்ய. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இப்படி அமைதியா இருக்க. இந்த ஒரு வாய் சக்கரை சாப்பிடுறியா? எதுக்கு ஸ்வீட்? இல்ல, உனக்கு சுகர் வந்துடும். அப்பா என்னப்பா நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியே சந்தோஷமான காரணத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்லப்பா. சூர்யா மாப்பிள்ள நம்ம கையில கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டாருமா. உங்களுக்கு என்னாச்சுங்க? சூர்யா மாப்பிள்ள தான் ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு போயிருக்காருனா உங்களுக்கு யோசனை வேண்டாமா? மத்த விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டாமா? ரெண்டாவது பொண்ணு ஓடி போன உடனே அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஊர் உலகம் என்ன சொல்லும்? ரெண்டாவது பொண்ணு அது யாரு? எனக்கு பிறந்தது ரெண்டு பொண்ணுதான். ஒண்ணு கவிதா, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு காயல். அவ்வளவுதான். நாம் இருவர், நமக்கு இருவர். கவர்மெண்ட் ரூல். அவ்வளவுதான். நீ இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிருவேன். ஃபுல் பெர்மிஷன். ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க வாயால காயத்ரி அப்படி சொல்லாதீங்க. அவளும் நம்ம பொண்ணுதான். என்னது நம்ம பொண்ண? அவ ஓம் பொண்ணு. குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிக்காம எவனோ ஒருத்தங்க ஓடி போனாலே அப்பவே அவ செத்துட்டா. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது ரெண்டே பொண்ணுங்க தான். இவ ஒருத்தி ஜமீன் கௌரவத்தை
பிறக்கும் போதே காப்பாத்த வந்திருக்கிற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற என் கவிதா. இன்னொன்னு, என் குலசாமி, என் கையல், இவங்க 2 பேர் மட்டும்தான். மத்தவங்களை பத்தி இந்த வீட்டை இனிமேல் பேசக்கூடாது. ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு யோசிக்க கூட வேண்டாமா? யாரடி ஊர் உலகம்? நாம நல்லா இருந்தா நம்மளை வாழ்த்தி பேசுறதும், நாம கொஞ்சம் சரிஞ்சிட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே போட்டு முதிச்சுட்டு போறவங்க தான் நீ சொல்ற ஊர் உலகம். அந்த ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். இப்போதைக்கு என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறது மட்டும்தான் என் யோசனையா இருக்கும். கயல், அப்பா ஏதாவது கோபமா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுறா சாமி. என் குலசாமிடா நீ. இந்த பாருங்க, சூர்யாவோட ஜமீன் குடும்பமே ஒத்துக்கிட்டாலும், நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது சந்தோஷமா இருந்தாலும், ஏன் கையலே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி ஒண்ணு ஓங்கி விட்டனா மாமா. அப்பா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அபசகுணமா பேசிக்கிட்டு. நான் உண்மையதாங்க சொல்றேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அபசகுணமா பேசிக்கிட்டு. நான் உண்மையதாங்க சொல்றேன். கையலுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதனால யார் ஆசைப்பட்டாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. வேணா ஜமீன் குடும்பத்துல மாப்பிள்ளை வச்சு பேசி ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்த சம்மதம் வாங்கினா, அப்ப இந்த கல்யாணம் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். அந்த ஜமீன் குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். சூர்யாவும் நல்லா படிச்ச மாப்பிள்ள. கண் இமைக்கிற நேரத்துல 1000 பேர் பொண்ணு கொடுக்க வருவாங்க. நமக்காக அவங்க காத்திருக்க மாட்டாங்க. கையலோட வயசு நம்ம 4 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது. குறிப்பா அந்த ஜமீன் குடும்பத்துக்கு தெரியாது. அது போதும், மற்றத நான் பார்த்துக்கிறேன். அதை அப்புறம் பார்க்கலாமாம்மா. நீங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது கையல் இன்னும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலைங்கிறது நல்லாவே தெரியுது. முதல்ல அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க. அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்கும் நல்லது. இந்த அப்பனுக்கு ஒரு அவமானம்னா என் குலசாமி பார்த்துக்கு சும்மா இருக்குமா? அதுக்கு சம்மதங்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கு. இல்ல சாமி, இப்ப என்ன, கையிலோட சம்மதத்தை கேட்கணும், அவ்வளவுதானே? நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால அவ சொல்ல கூச்சப்படுற. நான் என் பொண்ணுகிட்ட தனியா பேசிட்டு அவ சம்மதம் சொன்ன விஷயத்த உங்க முன்னாடியே அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். போதுமா? நீ வாடா சாமி. வா வாடா. உட்காரு. என்ன சாமி இப்படி அமைதியா இருக்க? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லையா? உன்னை வற்புறுத்தி நான் இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன். அதனால அந்த ரஞ்சித் வந்து பணம் தரலன்னா உன்னை நடுத்தெருவில் வச்சு அசியப்படுத்துன்னு சொன்னதுக்காக நான் பயந்து போய் நான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணித்தர முடிவு எடுக்கலை. ஒருவேளை கொடுக்க வேண்டிய பண விஷயத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்லை. ஒருவேளை ஓ அக்கா மாதிரி உன் மனசுலையும் யாராவது இருக்காங்களா? சொல்லு, தப்பு இல்லடா. ஓ அக்கா விஷயத்துல அடிபட்டதுனால தான் இதை நான் கேட்குறேன். அப்படி இருந்தா கூட ஏதாவது இருந்தா பரவாயில்ல. நான் ஓ விருப்பப்படியே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது ஓ வாழ்க்கை. அப்படி எதுவும் இல்லப்பா, நான் உங்க பொண்ணு. சந்தோஷம்மா. கையல், அப்புறமா அமைதியா இருக்க? சூரிய நல்ல பையன். அப்படி ஒரு பையலை கட்டிக்க உன் அக்காவுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா சூரிய நம்ம வீட்டுக்கு வந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அவருடைய நல்ல குணம் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லாவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு அவமானம் ஓ அக்கானால ஏற்பட்டு
அதை பத்தி அந்த பையன் கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னை கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டாரு. அதையே முடிவா சொல்லாம உன்னுடைய சம்மதத்தை கேட்டுட்டு யோசிச்சு முடிவெடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி ஒரு நல்ல பையனை நானே தேடி பார்த்தாலும் நான் உனக்கு கட்டி வைக்கிறது கஷ்டம்மா, புரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் உன்னை கேட்குறேன். ஓ அக்கா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன அவமானத்துக்கு இந்நேரம் அந்த கமலம்மா சொன்ன மாதிரி நாண்டுகிட்டு செத்துருக்கணும். ஆனா இந்த அவமானத்தை துடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பா அந்த சூரிய தம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நீதாமா பதில் சொல்லணும். சூர்யாவை கட்டிக்க சம்மதமா? ஓ அக்கா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன அவமானத்துக்கு இந்நேரம் அந்த கமலம்மா சொன்ன மாதிரி நாண்டுகிட்டு செத்துருக்கணும். ஆனா இந்த அவமானத்தை துடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பா அந்த சூரிய தம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நீதாமா பதில் சொல்லணும். சூர்யாவை கட்டிக்க சம்மதமான்னு உன்னோட சம்மதம் பல விஷயத்தை சரி பண்ணும். ஒன்று, நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானத்தை சரி பண்ணும். அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும். இந்த வீட்டில் உன் அக்கா நல்லா சரிஞ்சு விட நிம்மதியை மறுபடியும் கொண்டு வரும். இப்படி பல விஷயத்தை சரி பண்ணும் தாயி. ஆனா அமைதியா இருந்து என்னை அவஸ்தைப்படுத்துறதை விட உன்னோட பதில சொல்லி இதுக்கு ஒரு முடிவை கொடுக்கையல் உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்பா எனக்கு சம்மதம்பா. என்னமா சொன்ன? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னபடியே நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒத்த வார்த்தை போது உங்க அப்பனை இன்னும் 20-30 வருஷம் கௌரவத்தோட வாழ வைக்கும். இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. நான் பாத்துக்கிறேன். நீ அழக்கூடாது. ஏ சாமி அழக்கூடாது. அப்பா சந்தோஷமா இருக்கேன். வரட்டுமா? மாப்பிள மாமா, கயல் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. எல்லாரும் மசம் நிக்காம ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். வேலை பாரு. கயல் இங்க பாரு, அழாதடி. மாமா சொல்லிட்டு போறது உண்மையா கயல்? மௌனம் எல்லா நேரத்திலயும் நல்லதுன்னு சொல்ல முடியாது கயல். பேச வேண்டிய நேரத்துல பேசினாதான் எல்லாத்துக்கும் நல்லது. சொல்லு, சூர்யாவை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டியா? அவசரப்படாத கயல். பதறின காரியம் செதறிடும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உன்கிட்ட துடுக்குத்தனம் இருக்கிற அளவுக்கு நிதானமோ எதையும் தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கிற குணமும் இருக்கு. அதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே. கயல், எனக்கு நீ வேற, உங்க அக்கா வயித்துல இருக்கிற குழந்தை வேற இல்ல. எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். நீ அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்துட்டு கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் உனக்காகவும் அத்தைக்காகவும் மட்டும்தான் மாமா செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேணாம். வா போலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
நீ என்னோட மூத்த பொண்ணுமா. நானும் உன் அக்காவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அது தெரியும் மாமா. நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்கன்னு நான் உங்களை இன்னொரு அப்பாவா தான் பாக்குறேன். உங்க வார்த்தைக்கு நான் எப்பவுமே மதிப்பு கொடுப்பேன். ஆனா இப்ப என்னமா வந்துச்சு என் பேச்சை கேட்காம போறதுக்கு? கேட்க கூடாதுன்னு இல்ல மாமா, கேட்க முடியாத சூழ்நிலை. அப்பா செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் தப்பாவே இருந்தாலும் பொறுப்பானவரா இல்லைனாலும் எங்க 3 பேரையும் அக்கறையாவும் பாதுகாப்பாவும் தானே வளர்த்தாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் எப்பவும் கௌரவம் பாப்பாரு. எங்க ஜமீன் குடும்பத்து பேரையும் பெருமையும் காப்பாத்துவோன்னு, ஜமீன் வாரிசுகளா கடைசி வரைக்கும் இருப்போன்னு எங்க மேல ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கைய காயத்ரி அக்கா சுக்கு நூறா உடைச்சிட்டா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கௌரவம் மட்டும் போச்சுன்னா அப்பா இல்ல. அவரு வெளியில எப்படியோ, ஆனா இந்த வீட்டோட ஆணி வேற அவர்தான். என்னால அவரை எங்கேயோ விட்டு கொடுக்க முடியாது மாமா. அவரு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. எங்க அப்பா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்காதவரா இருக்கலாம், தற்பெருமை பேசுறவரா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அவர்தான் அப்பா. எங்க அம்மாவுக்கு அவர்தான் எல்லாம். அதனாலதான் மாமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. காயத்ரி அக்கா அவளோட சந்தோஷத்துக்காக சுயநலமா எடுத்த முடிவாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்குது. பல தடவை காயத்ரி அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா அவ புரிஞ்சுக்கல. சுயநலமாவே முடிவெடுத்துட்டா. ஒருவேளை முன்னாடியே காயத்ரி அக்கா விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதோ என்னமோ. தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப நடந்த அவமானத்துக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கயல், ஆனா நீ சின்ன பொண்ணு. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற வயசும் பக்குவமும் உனக்கு இப்ப இல்ல கயல். அதனால மாமா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு கயல். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன்க்கா, ப்ளீஸ். சரி வா கவிதா, அவ கொஞ்சம் தனியா இருக்கட்டும். அவளே ஒரு தெளிவுக்கு வந்துருவா, அப்புறம் பேசிக்கலாம். வா. சார் சார், நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா வெளியில இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா சார்? கல்யாணமே நின்னு போச்சேட்டியா? என்ன சார் சொல்றீங்க? கல்யாண பொண்ணுக்கு லவ் அஃபேர் இருந்திருக்கு. அதை யாரும் தெரிஞ்சுக்காம இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உங்க நல்ல மனசுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஏட்டியா. இந்த கல்யாணம் நின்னு போனது கூட ஒரு வகையில சந்தோஷம்தான். உண்மைதான் ஏட்டியா. இந்த கல்யாணம் நின்னு போனதுனாலதான் என்னையே நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பாதான் இதை நான் ஏத்துக்கிறேன். சார், நான் வயசுல தான் சார் உங்களை விட மூத்தவனா இருக்கேன். ஆனா உங்க பக்குவம் எனக்கு இன்னும் வரல சார். என் மனசார ஒண்ணு சொல்றேன் சார், நீங்க நல்லா இருப்பீங்க சார். இந்த ஒரு ஆசீர்வாதம் போதும் ஏட்டையா. நான் எங்கேயும் தோத்து போக மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவல் வரும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும் சார். மா
பால் பொங்குறது கூட தெரியாம அப்படி என்னம்மா அடுப்பு கிட்ட நின்னு பண்ணிட்டு இருக்க? வாழ்க்கையே பாழா போச்சு. இதுல இந்த பால் போனா என்ன? மா, ஏமா இப்படி பேசுற? எனக்குன்னு தான் இந்த வீட்ல எந்த ஆசையுமே இருக்க கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஆனா நான் பெத்த புள்ளைக்கும் அதே மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறப்போ மனசு வலிக்குதுடி. நீ எதை பேசுறேன்னு எனக்கு புரியுதுமா. அதுக்கு என்னம்மா பண்றது? எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா அது பேராசமா. நீ பெத்த 3 பேர்ல கவிதா அக்காக்கு தங்கமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. காயத்ரி அக்கா அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டா. இதை விட உனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? அவங்கள விடு. உனக்கு இது விதிமா. இதுக்காக வருத்தப்படக்கூடாது. எதுடி விதி? காயத்ரி ஓடி போனதுனால இந்த கல்யாணம் நின்னு போனது. அதனால ஏற்பட்ட அவமானம் வரைக்கும் விதி. ஆனா உங்க அப்பா அவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கி அதுக்கு பத்திரம் எழுதி கொடுத்ததும் எப்படி விதி ஆகும்? இதெல்லாம் உங்க அப்பா தெரிஞ்சே செஞ்ச சதி. அப்பாவை குறை சொல்லாதம்மா. பிச்சை எடுத்தாவது தான் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா காயத்ரி அக்கா ஏமாத்தினது அப்பாவோட விதி தானே. இன்னும் அந்த மனுஷனை விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது கையல்? அவரு என் அப்பா அம்மா. அவரோட கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்துறது ஒரு பொண்ணா என்னோட கடமைம்மா. ஏய், நான் உன் அம்மாடி. அத மறக்கவும் இல்ல, மதிக்காமையும் இல்லையேம்மா. நீ எப்பவும் என்னோட 2 கண்ணுல ஒண்ணுமா. இந்த அம்மாவோட பேச்ச கேப்பியா கையல்? நான் என்னைக்குமா உன் பேச்ச மீறி இருக்கேன்? ஒரு நிமிஷம் இரு. இந்த நகையை பிடி. இந்த நகையை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. ஒருத்தி சொல்லாம போயிட்டா, நீ சொல்லிட்டு போயிட்டேன்னு நினைச்சுக்கிற. கையல், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த வயசுல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நாங்களே எங்க கையால உன்னை கொலை பண்றதுக்கு சமம். இங்க பாரு, நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு உன்னை பத்தி நான் எப்படி எல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? ஆனா இந்த மனுஷனோட அவசர புத்தியால போலி கௌரவத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டாரு. அம்மா சொல்றது கேளு கையல். உங்க அப்பா வரதுக்குள்ள தயவு செஞ்சு இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கிளம்பு கையல். என்னையும் சுயநலவாதின்னு நினைச்சிட்டியாமா? அம்மா, அக்கா பண்ண தப்ப இன்னொரு பொண்ணு நான் சரி பண்றேம்மா, அவ்வளவுதான். ஏய், நீ பொண்ணு இல்லடி, குழந்தை. கர்ப்பத்துல சுமந்த நாள்ல இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் எல்லா அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்க குழந்தைதாம்மா. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில என்னோட வயசு பத்தி எல்லாம் நான் யோசிக்க முடியாது. நம்ம ஜமீன் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த கிடைச்ச சந்தர்ப்பமா தான் நான் இந்த கல்யாணத்தை பாக்குறேன். கயல், உங்க அப்பா எப்பவுமே அவரோட சுயநலத்துக்காகத்தான் எல்லா முடிவையும் எடுப்பாரு. அவருதான் அறிவு கட்டத்தனமா ஒரு முடிவை எடுத்தாருன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? காயத்ரி செஞ்ச தப்புக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சம்மதிச்சிட்டா மட்டும் காயத்ரி ஓடி போன அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? நான் சூர்யா தம்பி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் கையில். அம்மா சொல்றது கேளு. இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லா இரு. அது போதும் எனக்கு. என்னையும் அக்கா மாதிரி என்னோட வாழ்க்கை என்னோட சுயநலம்னு இருக்க சொல்றியாமா? அப்பா எத்தனையோ டைம் என்னை திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. ஆனா முதல் முறையா என்ன நம்புறாரு. என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்காரு. அவரோட நம்பிக்கைய காயத்ரி அக்கா உடைச்ச மாதிரி நான் உடைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? கையில். ஐயோ,
ஏய் வாண்ட, படிப்புல எப்படி போகுது? என்ன மாம்ஸ், சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சா முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம படிப்பு எப்படி போகுதுன்னு கேட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. இங்க நடக்கிற எல்லாமே சர்ப்ரைஸா தான் இருக்கு. அதனால தான் நீ வந்தது சர்ப்ரைஸா தெரியல. நான் வந்த உடனே பத்மாமா உங்களோட கல்யாணம் நின்னு போனதை பத்தி சொன்னாங்க. கேட்டதும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது மாம்ஸ். உங்களை போய் வேண்டான்னு சொல்லிருக்கானா அவ உண்மையிலேயே அன்லக்கி தான் மாம்ஸ். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோங்க மாம்ஸ். உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதனாலதான் இந்த பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பாதி ஓகே, எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். மறுபாதி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் மாம்ஸ். எல்லாம் நன்மைக்கே. ஹனிமூன் அமெரிக்கால தான் போல இருக்கேன். பத்மாமா உன்னை என்னமோ நினைச்சேன். நினைச்சதை சாதிக்கிறது எப்படின்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். ஏண்டி என்னாச்சு? இந்த நைட் டைம்ல ஏன் என்ன அவசரமா வர சொன்ன? ஏய் என்னாச்சு கயல்? மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு மோனி. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? இந்நேரம் நான் அம்மா அப்பா 3 பேரும் செத்துருக்க வேண்டியது மோனி. என்னடி சொல்ற? மாமா, பரவாயில்ல, அந்த குடும்பத்திலயும் நல்ல மனசு உள்ளவங்களா இருக்காங்களே. உண்மை தாண்டி, அவருக்கு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் எங்க அக்காவால இப்படி ஒரு அவமானம் நடந்தும் கூட அதை சரி பண்றதுக்கு ஒரு வழியையும் அவரே வந்து சொல்லிட்டு போனாரு. என்ன வழி? பொல்லாத வழி. முடிவு பண்ண நேரத்துல முடிவு பண்ண இடத்துல தன்னோட கல்யாணம் நடக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அதான் உங்க அக்கா அவ லவரோட ஓடிட்டாளே, அப்புறம் எப்படி? முடிவு பண்ண நேரத்துல முடிவு பண்ண இடத்துல தன்னோட கல்யாணம் நடக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அதான் உங்க அக்கா அவ லவரோட ஓடிட்டாளே, அப்புறம் எப்படி? அப்ப பொண்ணு நீயா? ஏண்டி எல்லாத்துக்கும் புத்தி கெட்டு போயிடுச்சா என்ன? சின்ன மாமா என்னோட சம்மதத்தை கேட்டுட்டு யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா கெட்டு போன எங்க ஜமீன் கௌரவத்துக்கு இதுதான் சரியான வழின்னு எங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சரி, நீ என்ன சொன்ன? சொல்ற நிலைமையில நான் இல்லையே மோனி. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏய், திடீர்னு கல்யாணம்னா என்னால நம்ப முடியல கயல். நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? என்னமோ ஸ்ரீ கல்யாணி அப்பளத்தை பெருசாக்க போற, அதுதான் என்னோட லட்சியம். இந்த கம்பெனியை பெருசாக்கி டெவலப் ஆக்கி அது மூலமா உன்னோட ஜமீன் குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பேன்னு சொன்ன. அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானா? அப்போ நீ கண்ட கனவெல்லாம் பொய்யா? இல்ல மோனி, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அந்த கம்பெனிய பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அப்புறம் ஏன்? எதுவா இருந்தாலும் நீ யோசிச்சு முடிவெடு கயல். ஒண்ணு பண்ணு, நீ இங்க இருக்க வேணாம். நீ வா, எங்க வீட்டுக்கு போலாம். நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். நீ வா. மோனி, எங்க அப்பா உயிரா என் கனவான்னு பார்த்தா
எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. நான் இனி சொல்றதுக்கும் பண்றதுக்கும் ஒன்னும் இல்ல மோனி.